Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே டின்னர் ஆப்ஷன்ஸ் வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வந்து காமிங்கக்கா அப்படின்னு கடைசி வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு. ஸோ இந்த சேலஞ்சில் இருக்கீங்கன்னா இன்னைக்கு நான் காமிக்க போகிற 2 டின்னர் ஆப்ஷன்ஸுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஹை இன் ப்ரோட்டீன், ஹை இன் ஃபைபர், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு டின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான், பட் அது 2 மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளுமே கூட. பட் இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நான் வந்து டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணினேன். பட் என்னால் வந்து இன்ட்ரோ எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாகவே நேற்று நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் எழுந்தோடனே சரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து ஒன்று இன்ஸ்டாவில் பார்த்துருந்தேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 30 days சேலஞ்சில் அது நான் இன்க்ளூட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து ஜிஞ்சரும் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க, பட் நான் ஜிஞ்சர் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இதோட ப்ரிப்பரேஷன் மெத்தடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்றத ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஒரே ஒரு நாள் கன்சியூம் பண்ணேன். இன்றைக்கி நான் திருப்பி மார்னிங் எழுந்து ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டின்னரோட ரெசிபி ரெண்டுமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா சிக் பீஸ் வந்து ஒரு டம்ளர் வரைக்கும் எடுத்திருக்கேன், கொண்டக்கடலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 hours ஊற வச்சது. இப்போ இதை வந்து நல்லா வேக போட்டுடலாம் குக்கரில். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா வேகணும், நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வேகணும். ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் நம்ம வைக்கலாம். தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வந்து இது பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம், தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சிக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுகிற மாதிரி இருந்தால் போகிறோம், நிறைய தண்ணி விடாது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஷ்ஷு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி நைட்டுக்கு வந்து 2 டிஷ் பண்ணலாம் நம்ம. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் ரெண்டுமே வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வேக போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ கையில் எடுத்துகிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து மேஷ் ஆகிற மாதிரி வரணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன கப்பால், ஒரு கரண்டின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து தனியாக எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு சாஸாக யூஸ் பண்ணுவாங்க. பட் ஜஸ்ட் எங்களோட ஓன் வெர்ஷனில் நாங்கள் செய்கிறோம். ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் கொஞ்சமாக வந்து பெப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. அவ்வளோதான். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி வந்து அரைச்சிக்கலாம். ஸோ தேவையான வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ வெஜிடபிள்ஸ் சாலடுக்கு நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து ரா வெஜிடபிள்ஸ் தான், எதுவுமே நான் குக் பண்ணலை. உங்களுக்கு வந்து ரா வெஜிடபிள்ஸ் ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் வேணால் ஒரு நார்மலாக வந்து ஒரு பேன் ஃப்ரை மாதிரி சும்மா ஒரு சாட்டே பண்ணலாம். ஒரு 1 minute 1.5 minutesக்கு நீங்கள் சாட்டே பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ இது டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க இந்த சாலட்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா போடு. ஸோ மிச்சம் நம்ம வேக வச்ச சுண்டல் வந்து சேர்த்துருங்க.
சேர்த்துட்டு உப்பு நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் தேவை அப்படின்னா மட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த சாஸே ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அந்த சாஸ் நம்ம இதில் ஆட் பண்ணோன்னா ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த சாலடே மொத்தமாக. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா காரம் வேணும்னு. அது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு இது. இந்த ஒரு பவுல் இது இவ்வளோ கூட சாப்பிட முடியாது ஆக்சுவலி, ஒருத்தர் 2 பேர் சாப்பிட்லாம் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் டிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக் பீஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாளைக்கும் சேர்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ரோல்டு ஓட்ஸு. இதை ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சியில் வந்த அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக் பீஸ் வந்து நீங்கள் கொண்டக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு மாவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் எதுவுமே நான் சேர்க்கலை, இது வந்து உங்களோட இஷ்டம். உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் ரைஸ் சேர்த்துக்கலாம். பட் எனக்கு வேண்டான்னு நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 பேர் நீங்கள் கண்டிப்பாக கன்சியூம் பண்ண முடியும். ஸோ அளவு மட்டும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். வேணும் நீங்கள் கேரட் ஆட் பண்ணலாம், நீங்கள் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ண, வெங்காயம் ஆட் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் தோசை மாதிரி சாப்பிட்லான்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன், இஞ்சி, பச்சை மிளகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொண்டக்கடலை வந்து சிக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன் ப்ரோட்டீன் ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் திருப்பியும் வந்து டின்னர் வந்து 6:30 to 7 எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு திருப்பியும் பசிக்காது. எஸ்பெஷலி அந்த சாலட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால ஃபுல் ஃபைபர், உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவே இருக்கும். நீங்கள் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஏதாவது கொஞ்சமாவது அட்லீஸ்ட் வந்து கியூக்கும்பர் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் இது அது கூட கிடையாது, ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அந்த பிட்வீன் சப்போஸ் வந்து ஆஃப்டர் உங்களுக்கு வந்து டின்னரில் வந்து கொஞ்சம் வந்து பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் கூட நீங்கள் த்ரூ அவுட் த டே எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி. இதனால வெயிட் குறையுமா, இதனால உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆக வாய்ப்பு கிடையாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும், நம்மளோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் நம்மளுக்கு இன்பிட்வீன் மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அந்த பசி வந்து நம்ம வந்து ஜங்க் வந்து குறைக்காமல் இருப்போம், இந்த நொறுக்கி தண்ணிலாம் சாப்பிடாமல் இருப்போம். அதை தான் நான் ஃபீல் பண்ணேன் ஒரு நாள் எடுத்ததில்.
த்ரூ அவுட் த டே வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தேன். எஸ்பெஷலி சியா சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது சால்யூபிள் ஃபைபர், அதனால உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் வந்து தேட மாட்டீங்க. அதே மாதிரி ஆஃப்டர் டின்னருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் இதை கன்சியூம் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் கன்சியூம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பசி சுத்தமாக இல்லை. ஸோ நான் ஒரு நாள் தான் ட்ரை பண்ணேன். பட் நீங்களும் வேணும்னா இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் நம்ம கண்டிப்பாக வந்து டே டு டே ரொட்டீனில் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ செகண்ட் டே எடுத்துகிட்டு இருக்கேன். பட் கண்டினியூஸாக கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். எதுவுமே நீங்கள் வந்து டெய்லி ரொட்டீனாக அதையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். மேபி வீக்லி வந்து த்ரைஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது தவிர வேறு நிறைய டின்னர் ஆப்ஷன்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தோசை ப்ரிப்பேர் பண்ணது, அந்த க்ரீன் தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வந்து மெத்துன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் ரவை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். பட் எனக்கு வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் சேர்க்கல. எனக்கு வந்து பழகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து எடுத்து. ஸோ அதனால வந்து அது உங்களோட இஷ்டம். இது நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த தோசை வந்து கண்டிப்பாக கிறிஸ்பியாக வராது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 டிஷ் ப்ளஸ் இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.